வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கு. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு முருகப்பெருமானின் சக்தி நிறைந்த ஆலயம்னா சிவன்மலை கோவிலுங்க. இந்த சிவன்மலை கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் இதுவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்களை குறிப்பிட்டிருக்காரு, தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்னு ஒரு விதமான கணிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்குங்க. கொங்கு நாட்டில் காங்கேயவள நாட்டில் காங்கேயத்துக்கு திருப்பூருக்கு இடையில தாங்க 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்க 496 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலை கோயிலாக இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வாகனங்கள் வந்து சில 2 கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாதையில் தார்ச்சலையாக அமைத்திருக்காங்க. இந்த ஒரு கோவில் ரொம்பவே பழமையானதுங்க. சிவமோ ஸ்கந்தமோ வேறில்லை என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவன்மலைன்னு போற்றப்படுது. மூர்த்தி தலம் தீர்த்தனு உத்தரவு காரண பொருள்னு பல்வேறு சிறப்புகள் பொருந்திய சிவன்மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. சிவபெருமா இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவன்மலைனோ. ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும் போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலைன்னு சொல்லுவாங்க. இம்மலையானது முதல் யுகத்துல பொன்மலையாகவும், 2ஆம் யுகத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளி மலையாகவும், 3ஆம் யுகத்துல பார்த்தீங்கன்னா செப்பு மலையாகவும், இந்த கலியுகத்துல கல்மலையாகவும் இங்கு முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறாரு. மேலும் இந்த ஒரு ஆலயத்துல தாங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் புதல்வரே மூலஸ்தானத்தில் சிவசலாபதினு திருநாமத்தோடு வள்ளியம்மையோடு காட்சி தராரு. வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக அமைந்திருக்கு. உற்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா உடனமர சுப்பிரமணியராக காட்சி அருள்பாலிக்கிறாரு. மகா மண்டபத்தில் இங்கு நடராஜர் சிவகாமியம்மன் சன்னதி, பள்ளியர் அருகே உற்சவ மூர்த்திகளின் சன்னதி இருக்கு. மேலும் இந்த கோவிலில் சிறப்பு என்னன்னா இங்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பேரில் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் கனவுல பார்த்தீங்கன்னா தோன்றி கட்டளையாக குறிப்பாக பொருள் உணர்த்துவார். ஒரு பக்தருடைய கனவுல தோன்றி இந்த பொருளை என் சன்னதியில் கொண்டு வந்து வையின்னு முருகன் உத்தரவிடுவதும், அந்த பொருளை உலக மாற்றங்களை கணிப்பதும் கேட்பதற்கே சுழிப்பூட்டும் ஒரு ஆன்மீக அதிசயம் இங்கு நிகழ்ந்துட்டு தாங்க இருக்கு. ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்துள்ள சிவன்மலை பெயரால சிவனை நினைவூட்டினாலும் உண்மையில இது முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய திருத்தலம்தான். திரிபுர சம்ஹாரத்தின் போது சிவபெருமான் மேருகிரியை வில்லாக வளைத்த போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு துளியே இந்த மலையாக உருவெடுத்ததுன்னு சொல்லுவாங்க. தந்தையின் பெயரால் அமைந்த மலையில சுப்பிரமணிய சுவாமி இங்கே ஆனந்தமாக வீற்றிருக்கிறாரு. இந்த ஆலயத்துல தனிச்சிறப்பு இங்குள்ள உத்தரவு பெட்டி தாங்க. ஏதோ ஒரு பக்தர் கனவுல தோன்றும் முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு வர சொல்வாராம். அந்த பொருள் பெட்டியில வைக்கப்படுவதற்கு முன்னாடி பூ போட்டு உத்தரவு கேட்கப்படும். முருகன் அனுமதித்த பின்னரே அது பெட்டியில வைக்கப்படுங்க. அந்த பொருள் சமூகத்துல நிகழக்கூடிய பார்த்தீங்கன்னா மாற்றங்களை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா உணர்த்தும் ஒரு குறிப்பீடாக பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த பெட்டியில முன்னாடி மணல் வைக்கப்பட்டது. ரியல் எஸ்டேட் தொழில் பெரும் வளர்ச்சி கண்டது. தண்ணீர் வைத்த காலத்துல சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டன. அது மட்டும் இல்ல மஞ்சள் உப்புன்னு பல பொருட்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளை வைக்கும் போது ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்துதான் இருக்கு. தற்போது இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில பார்த்தீங்கன்னா மண்கலயத்தல தீர்த்தமோ ஏற்கலப்பை பிரம்புன்னு வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருது. இங்குள்ள மற்றொரு அதிசயம் என்னன்னா காசிக்கு செல்ல முடியாதவங்க கூட குறியை தீர்க்கக்கூடிய காசி தீர்த்தம் இருக்கு. வறுமையின் காசிக்கு செல்ல முடியாம வருந்திய ஒரு பெண் பக்திக்காக முருகப்பெருமான் இங்கேயே ஒரு நீரூற்றை உருவாக்கி அருள் பாலித்திருக்காரு. இதுல நீராடினா காசில நீராடிய பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மேலும் தீராத காய்ச்சலால் அவதிப்படுபவங்க இங்குள்ள ஜெரலிங்கேஸ்வரருக்கு ரசம் சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டா குணமாகிட்டுங்க.
அனைத்து கோவில்களிலும் விநாயகர் வழிபட்ட பின்னரே முருகனை தரிசிப்பாங்க. ஆனால் இங்கு சிவன்மலையின் மட்டும் முருகப்பெருமானுக்கே முதல் வழிபாடு நடத்தப்படுது. சித்தர்கள் இன்றும் வாழக்கூடிய இந்த மலையில சிவவாக்கியர் போன்ற மகான்கள் முருகனை தரிசித்து பேறு பெற்றிருக்காங்க. இங்கு பழனியை போலவே இங்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலை கோயிலுக்கு படியேறியும் செல்ல சாலை வழியாகவும் சிவன்மலை முருகப்பெருமானை தரிசிக்கலாங்க. இந்த காங்கேயத்துக்கு அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற சிவன்மலை கோவில் பார்த்தீங்கன்னா அருணகிரி நாதரால பாடல் பெற்ற தலங்க. இங்கு புகழ் பெற்றதும் ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். இதில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் சமூகத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இவை உலகத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதற்காக முன்னதாகவே உத்தரவு பொருட்களாக பக்தர்களின் கனவில் தோன்றுமா. இப்படி கனவில் வரக்கூடிய பக்தர்கள் நேராக கோவிலுக்கு சென்று அங்கு தங்களுக்கு வந்த கனவை சொல்வாங்க. அவங்க சொல்வது உண்மை என்பதை சோதிக்க பூசாரிகள் பூ போட்டு கேட்பாங்க. உத்தரவு கிடைத்தால் மட்டுமே பழைய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜையும் செய்யப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி மஞ்சள் பிள்ளையார் வெற்றிலை பாக்கு அருகம்புல் எலுமிச்சை பழம் வந்து வச்சுருந்தாங்க. அது முதல் 40 நாள் கழித்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணீர் வைக்கோல் மஞ்சள் உப்பு துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள்னு பல பொருட்கள் இதுவரையும் பூஜை செய்யப்பட்டிருக்கு. எந்த நிலையில பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி தாங்க பொள்ளாச்சி அருகே புறவிப்பாளையத்தை சேர்ந்த கதிரவேல் என்ற விவசாயியின் கனவுல தோன்றி மண் கலையத்தில் தீர்த்தம் மண் ஏற்கலப்பை பிரம்புன்னு வைத்து பூஜை செய்திருக்காங்க. அதன்படி நேராக கோவிலுக்கு வந்த கதிர்வேலும் பூசாரியிடம் விஷயத்தை சொல்லி அவரும் பூ போட்டு பார்த்து உத்தரவு வந்தது ஏப்ரல் 29ஆம் தேதி. அன்று முதலே இந்த பொருள் வைத்திருக்காங்க. அதிலிருந்து தற்போது பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் எந்த பொருளும் மாற்றப்படலைங்க. இதில் வைத்துள்ள ஏற்கலப்பை பார்த்தீங்கன்னா விவசாயம் உழவு தொழிலை குறிக்குது. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ள வைத்திருப்பதால வரும் காலங்களில் விவசாயம் செழிக்கும், இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் மண்கலயத்தில் தீர்த்தம் வச்சுருந்தாங்க. இதனால் உயிர் வாழ்க்கையின் ஆதாரமாக நீர் இருப்பதால் மழைப்பொழிவை முன்னறிவிப்பதாக எடுத்துக்கலாம். நாட்டில் போதிய மழை பெய்ந்து நீர்நிலைகள் நிரம்புன்னு அடையாளமாக இது பார்க்கப்படுதுங்க. பஞ்சம் வறட்சி இருக்காதுன்னு அர்த்தம். அதே போல் ஒற்றுமை குடும்ப நலம் உள்ளிட்டவை சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்க. இதுவரையுமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த 3 விரத நாட்கள் இருக்குது. சஷ்டி விரதம், நட்சத்திர விரதம், பார்த்திங்கன்னா திதி விரதம். சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா வளர்பிறை தேய்பிறை சஷ்டியில் பார்த்திங்கன்னா வளர்பிறையிலிருந்து 6வது நாளும் தேய்பிறையிலிருந்து 6வது நாளும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டுனா அருகில் இருக்கக்கூடிய முருகனின் ஆலயத்திற்கு சென்று தேய்பிறை சஷ்டி என்று 2 வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நடுவே பார்த்திங்கன்னா துளையிட்டு அதில் பார்த்திங்கன்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை திரி தண்டு திரி இட்டு பார்த்திங்கன்னா தீபமேற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காகவோ இல்லை வேறு ஏதாவது வீடு மனை கடன் தொல்லை நினைச்ச பதவி எது வேண்டுமானாலும் நிறைவேற வேண்டும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலை எழுந்து நீராடி பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வீட்டு வாசலை விளக்கேற்றி வச்சு பிறகு வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களை அலங்கரித்து முருகனுடைய சன்னதியில் பார்த்திங்கன்னா முருகனுடைய கோவிலுக்கு சென்று அதிகாலையில் வழிபடலாம். இல்லை வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூவை பரப்பி அதன் நடுவே பார்த்திங்கன்னா அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுடைய ஓம் சரணபவ எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா 6 வாரங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயம் 6 வாரங்கள் முடிவதற்குள்ள நிறைவேறும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலுக்காக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா வழிபடக்கூடிய பக்தர்கள் நீங்கள் நினைச்ச பதவியோ தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேண்டும்னு நினச்சிங்கன்னா முருகனுக்கு உகந்த பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் தொடர்ந்து 9 வாரங்கள் பார்த்திங்கன்னா 2 செவ்வாழை பழத்தை வாங்கி முருகன் கோவிலில் வரக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லைன்னா எளியவங்களுக்கோ சாமிகிட்ட படைச்சிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அதனை கொடுக்கலாம். இல்லைன்னா கோவிலே பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலன் உண்டுங்க.
மேலும் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபடுவதாக இருந்தீங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. 6 வெற்றிலைகளை எடுத்து அதன் காம்பினை கிள்ளி 6 வெற்றிலைகளும் பார்த்திங்கன்னா கிளியாமல் ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். அந்த காம்பினே 6 அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி திரியிட்டு அந்த காம்புகளை பார்த்திங்கன்னா அதில் போட்டு மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா வச்சு அதில் பூ வச்சு பார்த்திங்கன்னா நடுவே இந்த 6 அகல் விளக்கையும் வச்சு மனதார வேண்டுதல் வைங்க, நிச்சயம் நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் சிவன்மலை கோவிலுக்கு சென்று இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.